இது ஒரு ரேண்ட் வீடியோ இல்லை. இவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க. அதை நான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம்னு நான் சொல்லலை. இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃபைன். அதை யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. உண்மையிலுமே நல்ல விஷயம் தான், நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இங்கே ப்ராப்ளமே என்னென்னா இவங்களோட பிஸ்னஸ் மாடல் தான். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த ஒரு டிவி செட்டாப் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ரைஸில் ஒரு 1500 வருது. அதுவே இந்த செட்டாப் பாக்ஸை நீங்கள் இவங்கள்ட்ட வாங்கினீங்கன்னா 2700 கிட்டத்தட்ட ஒரு 1200 அவங்க ப்ராஃபிட்டுன்னு நம்ம இது ஹை ரேட்டை வச்சு விற்கிறாங்க. ஏன்னா ஆன்லைன் ப்ரைஸை கம்பேர் பண்ண சொல்லி 1200 இவங்க அதிகமாக வச்சு விற்கிறாங்க. இது என்ன கணக்குன்றது நிச்சயமாக எனக்கும் தெரியல. கைஸ், இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் பிகின் த வீடியோ. வீடியோ ஃபஸ்ட்டு இவங்க சேனலோட நேம் நான் ஆக்சுவலி சொல்ல விரும்பலை. ஸோ பார்த்துக்கலாம். சார் கூச்சமே இல்லை. இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட்டாப் பாக்ஸ், இது பேர்னா எம்எக்ஸ் ப்ரோ கியூன்ற ஒரு செட்டாப் பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட 2700, நியர்லி 1200 ருபீஸ் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சு இவர் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். இவரோட எல்லா இந்த ஒரு செட்டாப் பாக்ஸ் வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவர் கண்டினியூவாக ரிப்பீட்டேஷனாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு 3 பாயிண்ட் சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு விஷயம், இந்த செட்டாப் பாக்ஸை நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க சொல்ல உங்களுக்கு நாங்கள் ஒரு 3 சாஃப்ட்வேர்ஸ் போட்டு கொடுப்போன்றாங்க. ஓகே ஃபைன். அது என்ன சாஃப்ட்வேர்னு பார்ப்போமா? நம்ம கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த 1500 அந்த 3 சாஃப்ட்வேர் ஒர்த்தா இல்லையான்றதையும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர்னு சொன்னாங்கன்னா லோக்கல் கேபிள் டிவி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் பார்த்துக்கலான்றத சொல்கிறாங்க. அதாவது த்ரூ இன்டர்நெட் மூலிமா இந்த செட்டாப் பாக்ஸ் மூலிமா நீங்கள் பார்த்துக்கலான்றது. ஓகே ஃபைன். அடுத்தது என்னென்னா இலக்கிய சேனல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடே வராது. இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்ஸ்டால் பண்ணி தரோன்றாங்க. இதுவும் ஓகே ஃபைன். மூணாவது இது என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி. நீங்கள் இந்த செட்டாப் பாக்ஸ் எங்கள்கிட்ட வாங்கினீங்கன்னா நம்ம உங்களுக்கு ஜியோ டிவி இன்ஸ்டால் பண்ணி தரோன்றாங்க. ஓகே ஃபைன். இந்த 3 இது இவங்கள்ட்ட வாங்குற இதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். பட் இங்கே பிரச்சனை என்னன்னா இவர் இதுக்கு அடுத்து சொல்கிற ஒரு விஷயம் தான், இந்த சாஃப்ட்வேர் இந்த செட்டாப் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க சொன்னீங்க, இந்த சாஃப்ட்வேரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெளியே இருந்து இந்த செட்டாப் பாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் கிடைக்காது. அப்படியா? ஆமாம். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பிரித்து அந்த சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 இவங்க சார்ஜ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒர்த்தே இல்லை. இந்த வீடியோவில் நம்ம எப்படி அந்த 3 சாஃப்ட்வேரை நம்மளே மேனுவலாக எப்படி நம்மளே இன்ஸ்டால் பண்ணலான்றதை பார்க்கலாம். இது வந்து நீங்கள் வெளியேயோ ஆன்லைன்லேயோ எங்கேயோ கூட இந்த மாதிரி ஒரு செட்டாப் பாக்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி செட்டாப் பாக்ஸ் இல்லை அவங்கள்ட்ட இருக்கிற டிவி, உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்மார்ட் டிவிலே கூட நீங்கள் இந்த 3 சாஃப்ட்வேர்ஸையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவர் சொல்கிற அதே பெனிஃபிட்டை நீங்களும் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் கைஸ். அதெல்லாம் எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளான விஷயத்துலேருந்து போவோமே. ஓகேவா? ஐபிசி தமிழ் இந்த சேனல்ஸ், அதாவது இலங்கை சேனல்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸே வராதுன்னு அவர் சொல்கிறாரு. உண்மைன்னு கேட்டிங்கன்னா எஸ், உண்மை தான். இதில் வந்து ஆட்ஸ்லாம் வராது. இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் டிவி ஆர் ஆண்ட்ராய்ட் டிவி அண்ட் வந்து உங்கள்கிட்ட வேறு ஒரு செட்டாப் பாக்ஸ் இருக்குது, அதாவது ஸ்மார்ட் டிவியை மாத்திர அந்த செட்டாப் பாக்ஸ் இருக்குன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணாலும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த டிவி பாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஒன்று கூகுள் ப்ளே ஸ்டோர். சில டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கும், சில டிவியில் கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்காது. அப்படி இந்த இல்லாத இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ட்ராய்டுன்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ப்ரௌசர் உள்ளே போய்ட்டு ஆப்ட்ராய்டுன்னு போட்டாலே அதுக்கான லிங்க் வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக ஐபிசி தமிழ் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஆப்போட பேரை போட்டு லிங்க்குன்னு போட்டாலே உங்களுக்கு அதுக்கான லிங்க் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களோட டிவியில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் இருந்துச்சுன்னா ஒன்றுமே சிம்பிள். ஜஸ்ட் கூகுள் ப்ளே ஸ்டோர் உள்ள போகிறீங்க, ஐபிசி தமிழ்னு போடுறீங்க, வரப்போது இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இது சிம்பிள். இது அவர் சொன்ன மாதிரி நீங்கள் சேனல் வந்துன்னா நெட் மூலியமாக பார்த்துறாது. ஐபிசி முடிஞ்சிடுச்சா, ரெண்டாவது தான் அந்த லோக்கல் டிவியில் போவோமே. இந்த லோக்கல் டிவிக்கு பார்த்த முன்னாடி அவர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, அவர் போட்டு கொடுக்குற சாஃப்ட்வேரில் சன் டைரக்ட் மாதிரி நீங்கள் உங்கள் ரிமோட்டில் சென்டர் பட்டன் அமுத்தினீங்கன்னா சேனலோட லிஸ்ட்டு வரும். அது மூலிமா நீங்கள் மாற்றிக்கலான்றது. அது உண்மைன்னு கேட்டிங்கன்னா உண்மை தான், பண்ணலாம். அது என்ன சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா NOTV. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் உள்ள போய்ட்டு உங்கள் டிவியில் கூகுள் ப்ளே ஸ்டோர் இருந்துச்சுன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் உள்ள போய்ட்டு NOTVன்னு போட்டால் போகிறோம். அப்படின்னா நம்ம ஊர் டிவி சேனல் அப்படி போட்டிங்கன்னா ஒரு இப்போ தான் இருக்கும் ப்ளூ கலரில் ஐக்கான். ஜஸ்ட் இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் டிவியில் கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லாததுன்னா நம்ம சொன்ன மாதிரி தான், நீங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு NOTV ஃபார் ஆண்ட்ராய்ட் டிவின்னு போட்டிங்கனாலே அதுக்கான லிங்க் உங்களுக்கு கிடச்சிடும்.
அது நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. பட் இங்கே பிரச்சனை என்னென்னா இந்த NOTவில் இது ஒழுங்காக வேலை செய்யாது. ஒழுங்காக வேலை செய்யாதுன்னா எப்படி சொல்லணும், இப்போ இதில் ஒரு 100 சேனல் இருக்குன்னா அது உங்களுக்கு ஒழுங்காக வேலை செய்யட்டு ஒரு 20-25 சேனல்ஸ் தான் ஒழுங்காக வேலை செய்யும். இதை நீங்கள் போய்ட்டு அவங்க கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட நெட் ஸ்பீட் அதிகமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் தான் உங்கள்கிட்ட 100 MBPS பிளானே இருந்தாலும் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு சாஃப்ட்வேர் மட்டும்தான் சொல்லுவேன். ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் ஃபோன்லேயே கூட ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிவி சேனல்ஸ்க்கான சாஃப்ட்வேர்ஸ் கிடைக்கும். முக்கால்வாசி இது இந்த மாதிரி தான் ஒழுங்காக வேலை செய்யாது. ஓகேவா, இதையும் தாண்டி உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒழுங்காக வேலை செய்யணும்னா அதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் நான் என்னன்றதை கீழே இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு நான் ஷோகேஸ் பண்ணியிருப்பேன் பாருங்க. இந்த சாஃப்ட்வேர் நான் சொன்ன மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அவங்களோட ப்ரௌசர் உள்ள போயிட்டு இதுக்கான நேம் அடித்து நீங்கள் லிங்க்னு போட்டிங்கனாலும் கிடச்சிரும் உங்களுக்கு. அது ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் பட் ஆனால் வந்துன்னா அவங்கள்ட்ட சொன்னது இல்லையா, ரிமோட்டில் சென்டர் பட் நமக்குனா வருங்க, அந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேரில் வராது. NOTVன்ற அந்த சாஃப்ட்வேரில் தான் வரும். பட் ஆனால் அது உங்களுக்கு அவ்வளோவா ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பை சஜஷன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் வைஸில் கேட்டகரி வைஸாக வரும். இதில் மோஸ்ட்லி இதுலேயே ஆனவங்க நான் என்ன சொல்கிறேன்னா பர்ஃபெக்டாக எதுவுமே ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். பட் அதை கம்பேர் பண்ண சொல்ல இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் தான் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராப்பராக மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ளே ஸ்டோரில் வர அப்டேட்டாக என்னால் இந்த ஒரு வீடியோவில் அதை கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. அதனால் இதுக்கோசமே நான் வந்து வேணால் ஜியோ டிவி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, செட்டப் பண்ணுறதுன்றத ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க் வேணால் நான் கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் guys. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஜியோ டிவி அப்படின்னு உங்களோட டிவியில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் guys. ஓகேவா, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இன்ஸ்டால் பண்ணும்போது தான் இன்னும் பண்ணுவார். அப்போ அந்த கொடின்ற அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஆடன்ஸை கிளிக் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ இங்கே பிரச்சனை என்ன இந்த கொடின்ற இந்த சாஃப்ட்வேர்லன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒழுங்காக ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே எல்லாமே பக்காவாக ரன் ஆகும் ஒரு மாதத்துக்கு. அதுக்கு மேலே ஒழுங்காக ரன் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா ரன் ஆகாது. பாதியில் ப்ளேபேக் கட் ஆகி வெளியே வந்துடும். அப்படி இல்லைன்னா உள்ளே போக சொல்லி உங்களுக்கு அந்த டிவி சேனல்ஸை லோட் ஆகாது. காரணம் என்ன, திருப்பி நீங்கள் இதுக்கு ரீசெட் பண்ணிவிட்டு நான் சொன்ன ப்ரொசீஜர் மாதிரி திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அதை அப்டேட் பண்ணுற மாதிரி வரும். அட்லீஸ்ட் மந்த்லிக்கு ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதர்வைஸ் இன்னும் இந்த கொடின்ற அந்த ஆப் இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ப்ளே ஸ்டோரில் வர அப்டேட்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் இதுவும் ஒழுங்காக ப்ராப்பராக ரன் ஆகும் guys. நீங்கள் இப்போ தான் அது ஒரு 1200 எக்ஸ்ட்ரா இவங்கள்ட்ட கொடுத்து இந்த 3 சாஃப்ட்வேர் அதாவது அந்த 3 அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 இது கூட ஓகேன்னு விட்டுடலாம். ஆனால் இந்த தேர்டு இந்த கோடிங்கிறதுனா கொஞ்சம் ஒரு டெக்னிக்கல்ன்ற ஒரு நாலேஜ் தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும். பெரிய விஷயம்லாம் தான் நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணாலே வரும். ஏன் நமக்கு அந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோவை பார்த்து நீங்களே கூட இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்கக்கிட்ட நீங்கள் வாங்குறது மூலயமா இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு இவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்களா, அதாவது இவங்க சர்வீஸ் எப்படி இருக்கலாம். இப்போ 1 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு இந்த கொடி வேலை செய்யலை, நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு? இப்போ பிசியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, நீங்கள் ரிமோட் டெஸ்க்டாப்ன்ற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, அதன் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய டிவியில் இந்தமாதிரி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்க, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லுவீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூடியூப்பை பார்த்தே பண்ணிவிட்டு போயிடுவாங்க. எதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1200 கொடுக்கணுன்றது எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான் ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போயிருக்கோம். ஸோ முக்கியமான விஷயம்னா எனக்கு அவர் மேலே எந்த ஒரு பர்சனல் மென்ஜன்சி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நான் சொல்கிறேன் guys. இவங்கள்ட்ட இன்கேஸ் என்னால் இந்த இது இன்ஸ்டாலேஷனை என்னால் புரியல, பண்ண முடியாது, பரவாயில்ல நான் ஊருக்கிட்டே இந்த செட்டப் பாக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸ்ட்ரா ஒரு 1500 200 இருந்தால் கூட நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்றீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் guys, நோ இஷ்யூ. ஸோ அவ்வளோதான் guys, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.